வரலாறு காணாத பக்தர்களின் பங்கு பெற்றுதலோடு கச்சதீவு புனித அந்தோனியார் வருடாந்த திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. மடமாதா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக கலையகத்தில் டயால். கச்சதீவு புனித அந்தோனியார் தவக்கால யாத்திரை தல வருடாந்த திருவிழாவானது கடந்த 27ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 அன்று வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் வழிபாடுகள் ஆரம்பமாகி திருச்செப மாலை, சிலுவை பாதை தியானம், திருப்பலி என்பவற்றுடன் நற்கருணை ஆராதனையும் புனிதரின் திருச்சிறுவ பவனியும் இடம்பெற்றிருந்தது. தொடர்ந்து 28ஆம் தேதி சனிக்கிழமை காலை திருவிழா திருப்பலியானது யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்பணி ஜெபரட்னம் அடிகளாரின் தலைமையில் கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இதேவேளை நெடுந்தீவு பங்குத்தந்தை அருட்பணி பத்திநாதன் அடிகளாரின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்த வழிபாடுகளில் இலங்கை மற்றும் இந்தியாவைச் சேர்ந்த 200க்கும் அதிகமான அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், அரச உத்தியோகத்தர்கள், கடற்படை உயர் அதிகாரிகள், இலங்கை மற்றும் இந்தியாவில் இருந்து வருகை தந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தியுடன் இதில் பங்கு பெற்றிருந்தனர்.